அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை, அற்புதமான வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான். அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷமா எந்த விதமான அப்டேட்டுமே நோட்டிஃபிகேஷனுமே ரெக்ரூட்மெண்ட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போதான் 2025ல் அதிகப்படியான வேகன்சியோட அஃபிஷியலாகவே வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதற்கான அப்டேட் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7000லேருந்து 8000 ப்ளஸ் வேகன்சி வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டிங் ஓகேங்களா, டோட்டலாக 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன போஸ்டிங் என்ன படிச்சிருக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா ஜாப்போட கேட்டகரி ஓகேங்களா. இந்த ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை டெம்பரவரியான ஒரு ஜாப்பா, இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்குமா இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து டோட்டல் வேகன்சி ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 7783 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஏன்னா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அதிகமான வேகன்சி இந்த வருஷம் தான் வந்திருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000, 3000, 1500, 2000 இதுக்குள்ள தான் வேகன்சி விட்டுருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு அதிகப்படியான வேகன்சி வந்திருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா 2-3 வருஷமா நோட்டிஃபிகேஷனே ஆட்களே ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா, அதனால தான் இவ்வளோ வேகன்சி கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததா உங்களுக்கு போஸ்டிங், அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ராஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடுக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் எங்க வேணும்னாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? அடுத்ததான் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கை மட்டுமே வச்சு ஓகேங்களா, உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு இந்த அரசு வேலை வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்ததாக அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாதிரி ஸ்டார்டிங் டேட் என்ன, என்ட்ரி டேட் என்ன, இது எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விஷயம் என்னன்னா, இந்த வேலை வாய்ப்புக்கான ஓவர்வியூ அப்படின்றத பார்ப்போம். அங்கன்வாடி, தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். அடுத்ததான் போஸ்டோட நேம் ஓகேங்களா, என்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அங்கன்வாடி ஒர்க்கர்
மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ சம்பளம், ஏஜ் லிமிட் என்ன, யாருக்கு முன்னுரிமை, ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா ஜாப்போட கேட்டகரி. இந்த ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஒரு சில பேர் நினைப்பீங்க இது வந்து ஒரு பகுதி நேர வேலையா, இல்ல வந்து டெம்பரவரியான ஒரு ஜாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா 7783 அஃபிஷியல் வேகன்சி. ஓகேங்களா? இது வந்து 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் வேகன்சி தான் இது. ஸோ அடுத்ததா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடுக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் எங்க வேணும்னாலும் கிடைக்கலாம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த மாவட்டம் வேலை கிடைச்சாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு தேவை ஒரு அரசு வேலையை தவிர்த்து இதுல வந்து நான் இந்த மாவட்டம் தான் போவேன், இந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாவட்டம் கிடைச்சாதான் அப்ளை ஏதாவது ஒர்க்கு போவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எங்க போஸ்டிங் இருக்கோ, வேகன்சி இருக்கோ அங்கதான் வந்து போடுவாங்க. சரிங்களா? ஸோ இது நமக்கு தேவை. நிறைய பேர் இப்படி நினைப்பாங்க. ஒரு சில பேர் நினைப்பாங்க எனக்கு வந்து அரசு வேலை கிடைச்சா போதும்பா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு. சரிங்களா? அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். இதுல எந்த விதமான எக்ஸாம் இருக்குமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குமா, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. செலக்ஷன் ப்ராசஸ், இதுல செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. அப்படி எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய 10வது மார்க்கையும் 12வது மார்க்கையும் வச்சு மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து 500, இப்போ நமக்கு வந்து 7783 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த போஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த 5 லட்சம் பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் இந்த 7783 பேர் டாப் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களை ஃபர்ஸ்ட் மெரிட் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே இன்டர்வியூ, அதாவது வெரிஃபிகேஷன், உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. இதில் யாராச்சும் வராதவங்க இல்லை மிஸ் பண்ணவங்கன்னு இருப்பாங்க இல்லையா? அடுத்து யார் டாப் மார்க் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய்ப்பு வழங்குவாங்க. சரிங்களா? இப்படி தான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அடுத்தது அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இதற்கு அப்ளை பண்ணும்போது நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு, இப்போ அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொல்லி 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இங்க பாருங்க, அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே கொடுத்தாச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்றதுக்கான டைரக்ட் லிங்க்குமே கொடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் லிங்க். ஸோ நீங்க டேரக்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி கிடைச்சிருக்குன்றத தெளிவா நம்ம பார்த்தாச்சு. அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே நமக்கு வந்து ஓபன் பண்ணி கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். ஓகேங்களா? ஸோ டோட்டலா அடுத்தது சேலரி. ஓகேங்களா? இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அங்கன்வாடி ஒர்க்கர் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 5700 to 18,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு 4100 இருந்து 12,500 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அட்லீஸ்ட் நீங்க 12வது படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10வது படிச்சு பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு அதுக்கும் 12ஆம் வகுப்பு 10வது பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு அட்லீஸ்ட் நீங்க 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நீங்க 8வது படிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு எலிஜிபிளா தான் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போறது ஏஜ் லிமிட். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 18 வயசுல இருந்து, சரிங்களா, 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது செலக்ஷன் ப்ராசஸ் ஒன்லி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரெக்வஸ்ட்டை கேட்குறேன். தேங்க்யூ.